சரி, இந்த உயில் விஷயத்துல ப்ரொபேட் போல வேற ஏதாவது இருக்குதா? இதே மாதிரினா லெட்டர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் நம்மளோட உயில் வீடியோவை பார்த்துட்டு கூட முகி 64 அப்படிங்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இந்த லெட்டர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் பிளஸ் ப்ரொபேட்டை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்வஸ்ட் கூட வந்திருந்தது. நம்ம ஃப்ரெண்டோட ரெக்வஸ்ட் பேஸ்ல தான் இந்த வீடியோவை இப்போ ரெடி பண்றேன். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் யாராவது ஒரு பர்சன் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட சொத்தை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கறதுல வந்து ரெண்டு விதம் இருக்கு. அதாவது அவங்க உயில் எழுதி வச்சிருக்காங்க. நான் இது வந்து நிறைய வீடியோ ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இன்கேஸ் தான் சொத்து எப்படி போகணும் அப்படிங்கிற மாதிரி ப்ராப்பரா செட்டில் பண்ணிட்டு போயிருந்தாங்க, இல்ல கிஃப்ட் பண்ணிட்டு போயிருந்தாங்க, இல்ல பார்ட்டிஷன் பண்ணி இல்ல ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்டு போயிருந்தாங்க அப்படின்னா அவங்க சொத்து அந்த கன்சர்ன் பர்சன்ஸ்க்கு போயிடும். இன்கேஸ் அவங்க எந்த விதமான செட்டில்மெண்ட்டும் பண்ணல, இன்டெஸ்டேட்டா இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த பர்சனோட ப்ராப்பர்ட்டில எல்லாருக்குமே அவங்க குடும்பத்துல சம உரிமை உண்டு. அதாவது கிளாஸ் ஒன் லீகல் ஹேர்ஸ்க்கு. இதுல உயில் எழுதி இருந்தா அந்த கன்சர்ன் பர்சன் இறந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து ப்ரொபேட் ஃபைல் பண்ணி ஆகணும். அதே மாதிரி இல்ல லெட்டர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன்ல யாரா ஒருத்தர் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எக்ஸ்ங்கிற ஒரு பர்சன் இந்த ப்ராப்பர்ட்டியை பாத்துக்கணும், இல்ல அவங்கதான் இதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் பொறுப்புன்னு எழுதி இருந்து அந்த எக்ஸ் பர்சன் உயிரோட இல்ல, இல்ல அந்த எக்ஸ் பர்சன் அந்த சொத்துக்களை பராமரிக்கிற நிலையில இல்ல, இல்ல அவங்க அந்த பொறுப்பை ஏத்துக்க தயங்குறாங்க, இல்ல பொறுப்பை ஏத்துக்கல, அந்த மாதிரி சுச்சுவேஷன் அரைஸ் ஆகும் போது லெட்டர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அரைஸ் ஆகும். அப்போ இறந்தவங்களோட லீகல் ஹேர்ஸ் எல்லாம் சேர்ந்து கோர்ட்ல லெட்டர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அப்ளை பண்ணுவாங்க. அப்போ கோர்ட்டே வந்து உங்களுக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க.